விரைவான இலகுவான வீடமைப்பு கடன்களை வழங்கிய முதலாவது தனியார் வர்த்தக வங்கி நாமே. அதிகமான மக்கள் சொந்தத்தில் வீடு கட்டிக்கொள்ள நாம் உதவுகிறோம். ஏனெனில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அப்பாற்பட்ட வங்கி சேவைகளில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். HNB உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன. பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.doenets.lk என்ற தளத்தினூடாக பரீட்சார்த்திகள் பெறுபேறுகளை பார்வையிட முடியும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 19வது தேசிய மாநாடு அம்பாறை பாலமுனை பொது மைதானத்தில் இன்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தேவையான ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முடியும். அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க முடியும். இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தலைவர்களை வெள்ளைவானில் கடத்தி அளிப்பதில்லை. அதேபோல் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யும் தலைவர்களின் வீடுகளுக்கு கல்லெறிவதில்லை. இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் எவரையும் காணாமல் போக செய்வதில்லை. ஜனநாயக சுதந்திர அரசாங்கம் என்ற வகையில் அனைவருக்கும் சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம். நாம் அனைவரும் ஒரு விடயத்தினை கூற வேண்டும். பேரணிகள் முன்னெடுத்தாலும் 5 வருடங்களில் நடைபெறவுள்ள தேர்தல் வரையில் அரசாங்கத்தினை மாற்ற முடியாது. இந்த அரசாங்கத்தினை சூழ்ச்சி செய்து தோற்கடிக்க எவராலும் முடியாது. நெஞ்சில் அடித்துக் கொண்டு ஆட்சி பொறுப்பை வழங்குமாறு நேற்று முன்தினம் கொழும்பில் கூறுவதை கண்டேன். நெஞ்சிற்கு அடிப்பவர்கள் எவ்வாறு ஆட்சி புரிந்தார்கள் என்பதை பார்த்தோம். நான் அவர்களுடன் ஆட்சி புரிந்தவன். நெஞ்சுக்கு அடிப்பவர்களுக்கு பயமில்லாதவன் என்பதால் நான் தான் வழியில் வந்து புதிய அரசாங்கத்தை உருவாக்கினேன். நாங்கள் இன்று பாரிய திட்டத்தினை முன்னெடுத்து செல்கின்றோம். இது தொடர்பில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. ஜனாதிபதி சீனாவுக்கு சென்றார். அதன் பின்னர் நான் சீனாவுக்கு சென்றேன். இதன் பிரதிபலிப்புகளை இறுதியில் அறிந்து கொள்வீர்கள். G7 மாநாட்டிற்கு பிரதான தலைவர்களை அடையாளம் கண்டு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எமது அபிவிருத்தி பணிகள் எவ்வாறு உள்ளது என்பதை தெரிவிப்பதற்கு இந்தியாவுடன் பொருளாதார தொழில்நுட்ப ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளோம். சிங்கப்பூருடன் கைச்சாத்திட்டுள்ளோம். பாகிஸ்தானுடன் உள்ள ஒப்பந்தத்தினை மேலும் வலுப்படுத்த உள்ளோம். துருக்கி, ஈரான் போன்ற நாடுகளுடன் கதைக்க இருக்கின்றோம். ஐரோப்பா GSP+ஐ வழங்கியதும் எங்களுக்கு சந்தை வாய்ப்புள்ளது. கடந்த காலங்களில் முஸ்லிம் மக்களை சிறைப்படுத்தினர். அழுத்கம பேர்வலை பகுதியில் முஸ்லிம் மக்களுக்கு நடந்த நிலை இவை அனைத்துக்கு பின்னால் ராஜபக்ச ஆட்சியாளர்கள் இருந்தனர். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று மிகவும் வேண்டாத செயலாக பார்க்கின்றேன். இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனங்களுக்கும் மிகவும் சிறந்த கலாச்சாரம் உள்ளது என்பது தொடர்பில் நான் கதைத்துள்ளேன். இலங்கையர் என்ற வகையில் எமது அடையாளங்களை பாதுகாத்து வாழ வேண்டும். கலாச்சாரங்களை அளிக்க இடமளிக்க கூடாது. நாங்கள் எல்லோரும் சின்ன கட்சிகள மக்கள் எவ்வளவுதான் தேர்தல் மாற்றமாக வந்தால் நாங்கள் அவ்வப்போது சமயமாக மிக சாமர்த்தியமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிறுத்தங்களுக்கு ஆட்பட்டு பொறுமையோடு கருணம் நிறைந்ததை காத்திருந்து சில வெற்றிகளை அறிந்திருக்கிறோம். இன்று அறிந்திருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் நிரந்தர சமாதானம், நிரந்தர நிம்மதி, நிரந்தரமாக இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைத்து போராடுவோம். அந்த போராட்டத்தை நியாயப்படுத்துகிற, அந்த போராட்டத்திற்கு உறவுகிற ஒரு நிகழ்வாகத்தான் எங்களுடைய இந்த 19வது தேசிய மாநாட்டை நாங்கள் கருதுகிறோம். அரசியலுக்கான போராட்டத்தை ஆரம்பித்த பொழுது அதற்கு முஸ்லிம் மக்களின் பங்களிப்பு செய்வதையும் ஆதரவு தெரிவித்ததையும் நான் மறந்துவிடவில்லை. ஆனால் தவறான திசைகளில் திருப்பப்பட்ட துப்பாக்கிகள் சகோதர முஸ்லிம் மக்களை பணிகின்றதோடு கிழக்கில் வன்முறைகளாகவும் வடக்கில் கட்டாய வெளியேற்றமாகவும் முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டமையை தீவிரம் கலந்த வரலாறாகும்.
அரசியல் களத்தில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய மக்கள் தமக்குள் பகமையை வளர்த்து மூடிக்கொண்ட வரலாறுகள் இன்னும் மாறாத வடுக்கள் நிறைந்தது. முஸ்லிம் மக்கள், சிறுபான்மை மக்கள், தமிழ் மக்களையும், வடகிழக்கு மக்கள், தமிழ் மக்கள், மலையின மக்களும், இந்தியாவின் மக்களும், தமிழ் மக்கள், எனவே இந்த நாட்டிலே 4 சிறுபான்மை மக்கள் வாழ்கிறோம். இந்த நாட்டில் எனவே நமது உரிமையை காக்கிற போது நமக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அது கட்டாயம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எல்லோரும் அக்கறை எடுக்கணும். எல்லோரும் கவனமாக இல்லாவிட்டால் அந்த யாப்பு மாற்றி எழுதப்பட்டால் மீண்டும் ஒரு சகாப்தத்திற்கு உரிமையற்றவராக இருந்துவிடுவோம். எனவே எல்லோரும் கட்டுப்பாடாக சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை இந்த ஒரு உறவை நிறுத்தினால் அதுக்கு அர்த்தம் உண்டு.